ஹாய் ஆல். இன்றைக்கி மத்தியானம் பச்சரிசி சாதம், புழுங்கலரி சாதம் அப்புறமா வைப்பேன். எலுமிச்சம்பழம் ரசம், மணத்தக்காளி வத்த குழம்பு, கேரட்டு, சவுச்சவு போட்டு மணத்தக்காளி வத்த குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி விட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் புளி தண்ணியை கரைச்சி விட்டு உப்பு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதித்த உடனே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாவும் போட்டேன். அப்புறம் நல்ல அரிசி மாவும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டேன்னா ரெடி ஆகிடுது. எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு ஒரு தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டேன் தண்ணியை விட்டு. அதுக்கப்புறம் 2 கரண்டி இது வேக வச்ச துவரம்பருப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ஜீரகம் தாளிச்சு போட்டு ஆறின அப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சால் ரெடி ஆகிடுது ரசம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவிட்டேன். சவுச்சவு, கேரட்டு, உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு குக்கரில் பைத்தம்பருப்பும் போட்டு வேக வச்சேன். அதுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், மிளகாய் இதெல்லாம் அரைச்சி விட்டு அதையும் போட்டு அதில் கொட்டிட்டு நல்லா கொதித்த உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு